ஹாய் செல்லகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்க பஃபூன் இன்னைக்கான வீடியோ என்னன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, எஸ் பஃபூனோட வந்து ஃபுட் ரொட்டீன் வந்து கேட்டிருந்தீங்க. அதான் வந்து இன்னைக்கு பஃபூன் வந்து இன்னைக்கு டேல என்னென்னலாம் சாப்பிட போறான்னு சொல்லி அந்த வீடியோ வந்து இருக்க போகுது. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? போலாம். இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. பஃபூன் காலையிலே வந்து விட்டை போட்டா. உடனே வந்து நாங்கள் எந்திரிச்சு எப்பவுமே அது ரொட்டீன் என்னன்னா, மார்னிங் எந்திரிச்சு விட்டை போட்டுருவா. போட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன், சுரேகா பாத்ரூம் தண்ணி வச்சுட்டு இது கழுவருக்கு தண்ணி வச்சுட்டு வந்து கக்கா போட போயிடுவா. ஸோ அந்த கேப்ல வந்து நான் ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுவேன், அதை வந்து காட்டுறேன். இப்போ என்ன பண்ணா, பஃபூனுக்கு வந்து அவ போட்ட விட்டை கழுவு போறோம். ஸோ அது காட்ட முடியாது இல்லையா, நாங்கள் வந்து கழுவிட்டு வந்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கக்கா வந்து கழுவியாச்சு. கழுவிட்டு வந்து என் சிங்கத்தை வந்து தட்டி போட்டு படுக்க வச்சாச்சு. இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் வெளியே போகிறேன். அதனால் மார்னிங் வந்து நான் சப்போஸ் சீக்கிரம் போயிட்டேன்னா இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். லேட்டாக போனோன்னா பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி வந்து வைக்கணும். சுடுதண்ணி வந்து வச்சு ஆற வச்சிருவேன். வச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பாப்பாவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தேப்பமில்லையா தலைக்கு அதை சூடு பண்ணி இந்த மாதிரி ஆறதுக்கு வந்து வச்சிருவேன். இந்த மாதிரி டைமில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேடம் வந்து வருகை கொடுத்துருவாங்க. அந்த மேடம் கக்கா போயிட்டு வருகை கொடுத்துருவாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, சுரேகா வர்றப்ப என்ன பண்ணுவேன்னா கூழுக்கு வந்து அரைச்சி வச்சிருவேன். அவள் வந்து காய்ச்சிக்குவா. இது என்னங்கன்னா ராய்கூழ். என்ன சுரேஷ் சிரிக்கிற? ராய்கூழுக்கு வந்து நான் இப்போ எல்லாம் மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து வச்சிருவேன். அதை பாருங்க. இப்போ வந்து சுரேகா என்ன பண்ணுறான்னா, சிங்கத்துக்கு வந்து எண்ணெய் தேய்க்கும் தருணம். அதாவது வீட்டில் வந்து ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் இதை எடுத்து காலையில் சூடு பண்ணி தங்கப்பிள்ளைக்கு வந்து தேய்ச்சி விடுவோம். ரெகுலராக நல்லா லைட்டாக மசாஜ் பண்ணி தேய்ச்சிடுவோம். இது வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக மசாஜ் பண்ணுவோம் சுரேகா. எண்ணெய் தேய்ச்சக்கப்புறம் பஃபனுக்கு கூல் ரெடி ஆயிடும். நேரம் ஊட்டி இருக்கணும். அம்மனி லேட்டாக தான் எழுந்திரிச்சா. என் புள்ள எண்ணெய் சட்டி ராம்சாமி மாதிரி ஆகிட்டா பாருங்க. நிறைய எண்ணெய் வச்சு விட்ருவோம். எண்ணெய் வச்சுட்டு பாப்பா விளையாட விட்டுருவோம். அவரோட டாய்ஸ்லாம் பாருங்க. இதுதான். ஸோ ஜாலியாக விளையாண்டுருப்பா. அதுக்குள்ளே கூல் ரெடி ஆயிடும். என்னடா தங்க, இப்போ மேடம் வந்தனால வந்து இந்த பொறுப்பு அவங்க ஏற்றுக்குவாங்க. கொஞ்சம் நான் சீக்கிரம் விட்டுட்டா நான் ஆயிடுறேன். ராகி வந்து நைட்டே ஊற வச்சிருந்தேன். அப்படி ஊற வைக்கலன்னா சில டைம் வந்து மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவே போட்டு அப்பவே அடிச்சிருவோம். என்ன கொஞ்சம் அந்த மில்க் வந்து கம்மியா கிடைக்கும். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி எடுத்து வந்துடும். இது வந்து ஊற வச்சுட்டு நம்ம மார்னிங் எடுக்கும்போது ஒரு 4-5 டைம் கழிகிற மாதிரி இருக்கும். அதோட அந்த தோல்லாம் வந்து வெளியில வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லா எடுத்துட்டு தான் செய்யணும். சில பேர் வந்து செய்யறதுக்கு ஒரு மாதிரி சங்கடப்படுவாங்க. டெய்லியும் இதை கழிஞ்சு அப்புறம் இதை வந்து பால் எடுத்து அதை காய்ச்சிருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து ஃபுல் அப்படியே தோலோடவே அரைச்சி வச்சிருவாங்க. காய வச்சு ட்ரையா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை வந்து சுடு தண்ணிலேயே பச்சை தண்ணிலேயே போட்டு கழிஞ்சு வடிகட்டியில் வடிச்சா அது தோல் வந்துடும் சொல்லுவாங்க. பட் எனக்கு அதை வந்து கரெக்டாக படலை. அதனால நான் வந்து டெய்லி இதே தான் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீ வந்து அரைக்க வேண்டியது தான் வேலை. கொஞ்சமா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அரைச்சிக்கணும். பாப்பாக்கு வந்து கொதிக்க வச்ச தண்ணி தான் வந்து கொடுப்பேன். ஸோ அதுவும் வந்து ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன குழம்பு சேர்ந்துல ஒரு அண்ணா காளான்னு கூடாரு. ரிமல் ஓடி போக சொன்னா இங்க நின்று அண்ணா 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 என்ன செய்யறேன்னு தெரியல. உடனே வந்து காளான் சேர் பிளான் போட்டா. அவள் கூழ் காய்ச்சறக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்னா, பாப்பா தூக்கிட்டு வந்து சன் பாத், நான் வெயிலில் காட்டணும் இல்லையா, என் தங்க பிள்ளைய வந்து வெயிலில் போய் 1 hour காட்டிகிட்டு இருப்பேன். இப்போ கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 5 நிமிஷம் காட்டலாம்னு சொல்லி இப்போ எடுக்க போகிறேன். இதில் வந்து கிளைமேட் ஒரு மாதிரி மழை தூரிட்டு இருக்கு. ஸோ வந்து பாப்ச்சி வந்து காட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணுவோன்னா, ஸ்லைட்டாக இங்கே சிட் அவுட் மாதிரி இருக்குது, கார் பார்க்கிங். அங்கே வந்து ஒரு இயற்கை காற்று படட்டுமே கொஞ்ச நேரம். நைட் ஃபுல்லாக வந்து ரூம்குள்ளேயே வந்துருப்பாள். ஸோ இந்த இடத்துல லைட்டாக வந்து வெயில் படும். ஸோ அதனால் இங்கே வந்து நின்று கொஞ்ச நேரம் இந்த பாப்ச்சிக்கு சன் பாத் எடுப்போமே நாங்கள். சன் பாத் எடுத்துகிட்டு முடிச்சோன்னையும் கூல் ரெடி ஆயிடும். நாங்கள் போய் உங்களுக்கு குடிச்சுக்குவோம். ஏன்னாங்க சன் பாத் எடுப்போமே நாங்கள். அரைச்சாச்சு. அரைச்சது வந்து பாப்பாக்குனே இந்த வடிகட்டி வாங்கியிருக்கு. நார்மல் வடிகட்டியில வந்து அந்த கேப் வழியா அது வந்து வெளியே வந்துருது அந்த தோல்லாம். இதுக்குன்னே இந்த வடிகட்டி வாங்கி பாருங்க. இதுக்குள்ள போட்டு இங்கே வா பேபி, தெரியுதா? ஃபுல்லாக அந்த மில்க் வந்து வெளியிடுவேன். இது ஒரு பெரிய ப்ரொசீஜர் தான் டெய்லி பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் நம்ம குட்டிக்காக நம்ம பண்ணுறோம். இது வந்து அப்படியே ஒரு டைம் மட்டும் எடுத்தால் வராது.
ஸோ வராது இல்லை பத்தாது. வராது பேபி ஃபுல் எங்க இன்னும் பாரு எப்படி இருக்குங்க. அதனால நம்ம வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கையிலேயே நான் அரைப்பேன். கையில ஐயோ சிந்து நல்லா சிந்து. ஸோ இதை வந்து வச்சுட்டு பாப்பா வந்து சப்புன்னு இருந்தால் சாப்பிட மாட்டா. அதனால வந்து பனங்கற்கண்டு வந்து குட்டியாக ஆட் பண்ணிக்கலாம். பனங்கற்கண்டு வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல் ஒர்க்கிங்னா மிக்ஸ். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது சிம்பிள் வச்சு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ப்ரோ லெவல் ஆகிட்டேன். அதனால நான் வந்து ஹை லெவல் வச்சு பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அப்படியே கட்டியாக ஆயிடும். கொஞ்சம் கொதி வரணும். கொஞ்சம் கொதி வந்தேன்னா அப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதான். இதில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டியாக அப்படியே மாறிடும். டாக்டர் வந்து ஒரு ட்ராப்ஸ் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எது சாப்பிட்டாலும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னே வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக அதை வந்து க்ளீன் பண்ணி திருப்பி ரீஃபில் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஃபுல்லாக கழுவி ரீஃபில் பண்ணிகிட்டே தான் இருப்போம். சுடு தண்ணி ஆற வச்சு ஊற்றி வச்சுருவோம். ஸோ பாப்பாவுக்கு வேணுங்கிறப்ப நைட்டு வரைக்கும் அப்பப்போ கொடுக்கும். கொஞ்சம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோ எம்எல்னு பார்த்தீங்கன்னா 140 ml தான். நல்லா இருக்குது. அவ்வளோதான் பாப்பா கொடுக்கலாம். அவளுக்கு வந்து தூக்கமும் வந்துச்சு, பசியும் வந்துச்சு. அவ்வளோதான். நீ அம்மனுடைய உங்க சாப்பிட்டு தூங்கிடுவா. சரி ஓகே, அடுத்த ஃபுட்டு ஃபீட் பண்ணுறப்போ வரிக்கிறோம். பாய். மேடம் சாப்பிட்டாச்சு, தூக்கம் வந்துடுச்சு, தூங்க போகிறாங்க, தொட்டில் மாட்டுறாங்க. அதுக்குள்ளே ஒரு அழுக உனக்கு. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 11:30 ஆயிடுச்சு. பாப்பா தூங்கிட்டா, இப்போ தான் எந்திரிச்சா. நெக்ஸ்ட் என்னென்னா ஆப்பிள் கொடுப்போம். விமல் வந்து கொஞ்சம் வேலையை வெளியே போயிருக்காங்க. ஸோ நானே தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பா ஆப்பிள் வந்து பீல் பண்ணிவிட்டு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு இல்லை, இப்போ தான் வெந்துட்டுருக்கு. ஸோ நான் வந்து மூடி போட்டு வச்சிடலாம். சில பேர் வந்து தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க. எனக்கு அதில் வந்து பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா அதோட எசன்ஸ்லாம் தண்ணியிலே போயிடும்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ண மாட்டேன். ஸோ இட்லி குண்டாலே வேக வச்சுருவேன். ஸோ அது ஆகட்டும், ஊட்டும் போது வரேன். ஆப்பிள் வந்து வெந்துடுச்சு. ஸோ மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. நான் இது கூடலாம் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணல, தண்ணி மட்டும்தான். இது சாப்பிடுவா, பட் அவரோட ரியாக்ஷன் பாரு. ஒரு மாதிரியே பண்ணுவேன் சாப்பிடும்போது. சரி ஓகே, தங்க சாப்பிட்டு வரட்டும். இது வந்து காட்ட கொஞ்சம் மறந்துட்டோம். ஸோ பாப்பாக்கு வந்து ஆஃப்டர்நூன்னா கொஞ்சம் ரைஸ். லஞ்சுன்னு சொல்லு. லஞ்சு தான் சொன்னேன். ஆஃப்டர்நூன் என்ன? ஆமாம், லஞ்ச். ஆஃப்டர்நூன் லஞ்ச். சியா சி என்னன்னா வெந்துருச்சான்னு தெரியல. வெந்துருச்சு. கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் பருப்பு, கேரட் வந்து இதில் பாதி வேலை போட்டேன். கொஞ்சம் சீரகம், ஒரு குருமிளகு, கொஞ்சம் கோகோனட் ஆயில், அவ்வளோதான். போட்டு உப்பு லைட்டாக 1 pinch போட்டு வேக வச்சாச்சு. இனி வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியதான். டைம் ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த பருப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்னா நைட்டுக்கு வச்சுக்குவேன். இட்லிக்கு கொடுக்க வேண்டி அந்த தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்குவேன். மணக்குது ஸ்மெல்லு. போமா மூட்டுக்கு. சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தங்க புள்ள. மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றீங்க. அவ்வளோதான். அடுத்து உங்களை நான் டின்னருக்கு வெயிட் பண்ணுறோம். ஈவினிங் ஸ்நாக் இருக்குல்ல, ஊட்டிட்டு இருந்தேன். ஊட்டிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே தூங்கிட்டா. இன்னும் முழுசாக கூட சாப்பிடல. இப்போ என்னன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சு, பாப்பாவும் குளிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா ஈவினிங்க்கு வந்து நேந்திரம் அந்த பொரியல்
அந்த பொடி இல்லையா? பொடி கொஞ்சம் தான் இருக்கு, அது வந்து ரெடி பண்ணணும். அது என்ன பொடினா, இது வந்து நேந்திர காய் தானே, இது வந்து காய். ஸோ இதை வந்து நாங்கள் கட் பண்ணி வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பவுடர் பண்ணி இதை சுடு தண்ணியில் போட்டு கூல் பண்ணி கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி நேந்திரம் பழம் இருக்கிறதுனால நேந்திரம் பழம் கொடுக்குறேன். சேம் பிளேஸ், அதே பொசிஷன். பழம் வெறும் பழத்தை வந்து இதை வேக வச்சது மிக்சியில் மட்டும் போட்டு அந்த கொதிக்க வச்சு தண்ணி மட்டும் ஆட் பண்ணியாச்சு, வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஸோ கொடுப்போம். இரவு 8:30 மதியானம் சொல்லியிருந்தேன் அந்த பருப்பு தண்ணி அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன்ல. ஸோ அது கூட வந்து இட்லியை மிக்ஸ் பண்ணி ஊட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் கோகோனட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் இதோட. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சு. ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நான் கேரட் தான் போட்ட சாப்பாட்டில், அதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ப்ரொக்கோலி அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். முருங்கைக்காயில் ட்ரை பண்ணியிருக்கோம். முருங்கைக்காய் அந்த சென்டர் வேக வச்சு அந்த சென்டர் சதம் மட்டும் இருக்கும் இல்லைங்க, அதை எடுத்து அப்படியே மிக்சியில் அடித்து கொடுப்பா, அதுவும் நல்லா சாப்பிட. வேறு என்ன போடலாம், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் போட முடியும்னு நினைக்கிறேன். ப்ரொக்கோலியில் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கூழ் இருக்குல்ல, ராகி கூழ், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஊசி கோதுமை அது வந்து ட்ரை பண்ணோம். ஊசி கோதுமை ட்ரை பண்ணுச்சு. இனி வந்து என்ன பண்ணலான் இருக்கேன்னா, நானே செர்லாக் ரெடி பண்ணலான் இருக்கேன். ஸோ அது ரெடி பண்ணும்போது வேணால் உங்களுக்கு அதை ஒரு விலாகாக வந்து எடுத்து போடுறோம். சரி, ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரம் வீடியோ சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விமல், சுரேகா. பாய். நம்ம செல்லக்குட்டி சாரும் வந்து கண்ணு வச்சிட மாட்டீங்க நம்புகிறேன். எனக்கு கொஞ்சம் ஏன்னா எங்களுக்கு எடுக்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி, ஓகே, எல்லாரும் கேட்குறாங்களே, எல்லாரும் குழந்தையுமா இருந்தாலும் நம்ம குழந்தைய, அதனால நம்ம சொல்லுவோன்னு சொல்லி தான் இது வீடியோ எடுத்தது. ஸோ டோன்ட் யாரும் கண்ணு மட்டும் வச்சிடாதீங்க ப்ளீஸ். சியர்ஸ், பாய்.